தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். நேத்து கூட நம்ம சொந்தக்கார ஒருத்தரை பார்த்தேன். பொண்ணு ரெடி, விக்ரம் சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னங்க நீங்க? புள்ள அடிபட்டு காயத்தோட வந்திருக்கான். இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், மேல இருக்க காயத்துக்கு நம்ம மருந்து போட்டுடலாம், அவன் மனசுல இருக்க காயத்துக்கு. அப்பா, நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லப்பா. டேய், நீ வாய மூடுறா. விக்ரமே அமைதியா இருக்கான்ல, அப்புறம் என்ன? அதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். என்னப்பா, அண்ணன் தாலி கட்டின ஒய்ஃப் இருக்காங்கல்ல. டேய், அதுக்கு என்னடா, டைவர்ஸ் பண்ணிடலாம். ஏங்க, என்னங்க இது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. அண்ணி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? விக்ரமே சரின்னு சொன்ன மாதிரிதான், அதனாலதானே அவன் அமைதியா இருக்கான். இங்க பாருங்க, உங்க மருமக பண்ண பாவத்தை அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்கவே மாட்டான். அண்ணி, அத விக்ரமே அமைதியா இருக்கான்ல, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. விக்ரம் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? என்ன வெறுத்துட்டாரா? அந்த பொண்ணு இனியா மாதிரி இருக்க மாட்டா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு, அடக்க ஒடுக்கமா நடந்துக்குவா. இத பாரு, நீ சொன்னீனா நாளைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை. கல்யாணம் 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 என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? பழைய விக்ரம்னா நீங்க சொல்றதுக்கு பல்ல காமிச்சிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி இருப்பான். அப்படி கேவலமா இருந்தவன மனுஷனா மாத்துனது இனியாதான். அவளை போய் எப்படி பண்ணீங்க? டேய் 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 டேய், அவ செஞ்ச காரியத்தை மறந்துட்டியா? அவ இந்த குடும்பத்தோட வாரிசை கலைச்சிருக்காடா. ஆமா தெரியும், அதனாலதான் அவ மேல பயங்கர கோவமா இருக்க. அப்படிப்பட்டவளை எப்படி நான் மறுபடியும் ஏத்துக்க முடியும்? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? டிவோர்ஸ் பண்ண சொல்றீங்களா? கொலை பண்ண சொல்றேன். அவ என் வைஃப் பா. கம் ஆன். டேய் டேய் டேய், அவ உன் புள்ளைய கொண்ட கொலைகாரிடா அவ. ஐயோ அப்பா, டேய் வேண்டாம். நான் பேசிட்டு இருக்கேன். ஏய், கொஞ்சம் சும்மா அமைதியா இரு. அவன அமைதியா இருக்க சொல்லு. அவளை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதான் நீங்க சொல்லாதீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் முட்டாள் முட்டாள், அறிவு கெட்டவனே. எந்த அப்பனும் தான் புள்ளைய கொண்டவளை மன்னிக்க மாட்டான்டா. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆரம்பத்துல நீங்க சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேங்கிறதுக்காக இப்ப இனியாவ டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கேட்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நீ என்ன விக்ரம் சொல்ற? அப்ப நீ அவளை மன்னிச்சிட்டியா? மறுபடியும் அவளை வீட்டுக்கு கூட்டி வர போறியா? வாய மூடுங்க. அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். விக்ரம் வேண்டாப்பா. எல்லாரும் கேட்டுங்க. இனியா தப்பானவ, அதனால தான் நான் அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அவ எந்த சூழ்நிலையிலையும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு நான் நம்புறேன். அவ குழந்தையை கலைச்சிருந்தான்னா அதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அதனால தான் நான் அவ மேல கோபமா இருக்கேன். மத்தபடி இனி அவ என்னைக்கும் நான் வெறுத்துறலாம் மாட்டேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனியா மட்டும்தான் என்னுடைய வைஃப். அது கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி குடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குடி.
டான்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. பின்ன தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.